இந்த பதிவோட தேவைகள் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் எல்லாத்துக்கும் தேவைங்கிறதுனால தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். இந்த பதிவுகளை ஏற்கனவே யார் மூலியமாவது கேட்டிருக்கலாம். இந்த செய்தியை உங்கள்கிட்ட சொல்கிறதுக்கு காரணமே காலையில் செவி வழியில் ஆசாஞ்சி மூலியமாக நான் கேட்டது. ஒரு மிருகமாக, அதாவது மனிதனை தவிர்த்து மீதி எந்த உயிரினமாக இருந்தாலும் அது பிறந்த உடனே அதோட குணாதிசயத்தின் அடிப்படையில் அதோட தேவைகளை அதுவே பூர்த்தி செஞ்சுக்கிற சூழல் அதுக்கு இருக்குது. ஆனால் மனிதனாகிய நாம் தான் நம்ம பிறந்தவுடன் நம்மளோட உணவாக இருந்தாலும் சரி, நம்மளோட மலம் கழிக்கிறது போனது எல்லா விஷயத்துக்கும் நம்மளோட தாயாரை சார்ந்திருக்க வேண்டிய சூழல் இருக்குது, அடுத்தவங்களை சார்ந்திருக்க வேண்டிய சூழல் இருக்குது. அதே போல் தான் நம்ம வாழ்க்கையும் ஏதோ ஒரு சூழலில் அடுத்தவங்களை சார்ந்து தான் இருக்கணும். அது பொருளாதார முன்னேற்றமாக இருந்தால் ஆஸ் அ கஸ்டமரை, இல்லை ஒரு கல்வியாக ஒரு ஆசிரியரை, இல்லை ஒரு விளையாட்டா ஆசானை, இது மாதிரி ஏதோ ஒரு சூழலை யாரையோ சார்ந்திருக்க வேண்டிய கட்டாயத்தில் தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது யாரையும் உதாசீனப்படுத்த வேண்டாம். மன கஷ்டங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காலகட்டங்களில் வரதான் செய்யும். அந்த கஷ்டங்களை ஏற்படுத்தினவங்க அந்த சூழல் சார்ந்து செயல்பட்டுருப்பாங்கங்கிற நோக்கத்தை மனசில் வச்சுக்கிட்டு அந்த சமயத்தில் விட்டுட்டு எதிர்காலத்தில் அவங்களோட சேர்ந்து பயணிக்க வேண்டிய கட்டாயத்தில் நம்ம இருக்கோங்கிறத மனசில் வச்சுக்கிட்டு வார்த்தைகளை தவறாக பயன்படுத்த வேண்டாம். எல்லோரும் வேணுங்கிற மனப்பக்குவத்தோட எப்போதும் சந்தோஷமாக எல்லாத்தையும் ஒன்று சேர்த்துக்கிட்டு பயணிக்கிறது எந்த வழியிலங்கிற மாதிரி சிந்தித்து செயல்பட்டாலே நம்ம எல்லாருமே சந்தோஷமாக இருக்கிற சூழ்நிலை அமையும். எல்லாத்துக்குமான தேவைகளை பூர்த்தி செய்கிறதுக்கு எல்லோரும் சேர்ந்து உழைச்சா மட்டும்தான் இப்போ இங்கே முடியுங்கிறத உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும். எல்லோரும் பொருளாதார ரீதியாக முன்னேறணுன்னா எல்லோரும் ஒன்றா தான் இருக்கணும். யாரையும் உதாசீனப்படுத்த வேண்டாம். நன்றி, வணக்கம்.